ஊமத்துறை அருகே வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு பெருங்கடலில் ஒரு காற்றழுத்த மேல் சுழற்சி உண்டாயிருப்பதன் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்துள்ளது. அதன்படி ராமநாதபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுத்திருக்கப்பட்டது. இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இந்த ஆரஞ்சு அலர்ட்டின் எதிரொலியாக நேற்று இரவு முதல், அதாவது இன்று அதிகாலை முதல் கனமழையானது பெய்து வருகின்றது. கனமழை இடியுடன் மற்றும் பலத்த சூறை காற்றுடன் இந்த கனமழையானது பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. குறிப்பாக ராமநாதபுரம் நகர் முழுவதும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதோடு பல்வேறு பகுதிகளில் கழிவு நீரும் பாதாள சாக்கடையுடைய கழிவு நீரும் கலந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் தங்களது வேலைகளுக்கு காலையில் செல்லக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டனர். அதே போல் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகிறார்கள். ஏனென்றால் திடீரென கோடை மழை பெய்து வருவதால் இந்த பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை முதல் 1 மணி நேர இடைவேளைக்கு பின்பு மீண்டும் கனமழையானது பெய்து வருகின்றது. இப்ப நாம் நிற்கக்கூடியது ராமநாதபுரத்துடைய முக்கிய சாலையான ராமநாதபுரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலை நகர் காவல் நிலையம் அருகே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றார்கள். தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கட்டிட தொழிலாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த திடீர் ஆரஞ்சு அலர்ட் ஆனது ராமநாதபுரம் மாவட்ட மண்ணுக்கு குளிர்ச்சியை தந்தாலும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர்.